டீமில் எல்லாரும் மகாராணி சாச்சம்மா தேவிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக சாச்சனாக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. யாரை வந்து ஒற்றனா போடலாங்கும்போது சாச்சனா வந்துட்டு முத்துக்குமரன் தான் எல்லாருமே முத்துக்குமரன் சொல்கிறாங்க. தர்ஷிகா சொல்கிறாங்க முத்துக்குமரன் தான் அந்த குரூப்போட மூளையே, வாங்கம்மா வாங்க இப்போ எல்லாரும் ஒத்துக்கோங்க, இவ்வளோ நாள் முத்து அதிகமாக பேசுகிறான், அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வாயை திறந்து சொல்கிறாங்க முத்துக்குமரன் தான் அந்த குரூப்போட பெரிய மூளையே. ஸோ முத்துக்குமரனை உடைச்சிட்டோம்னாலே அவங்களோட பெரிய இது சக்தி உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. சொல்லும்போது சௌந்தர்யா அடித்தாங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு. ஹே முத்துவை தான் நம்ம ஒற்றனா போடுவோம்னு அவங்க எல்லாரும் நினைப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன் அருணையோ சிவகுமாரையோ போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா கேர்ள்ஸும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உடனே அருணை போடலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை சிவாங்கும் போது சந்தேகமே வராது, இந்த கேவலம் சிவகுமாருக்கு தேவையா, சிவாங்கும் போது சந்தேகமே வராது, சிவகுமாரை பேசாமல் ஒற்றனை போட்டுடலாம், போட்டால் பிரச்சனையே வராது. அவங்க வந்து முத்துக்கிட்ட எதுவுமே கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா முத்து தான் ஒற்றனாக இருப்பாங்க. அந்த டைமில் மஞ்சரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, முத்து ஆல்ரெடி பைத்தியக்காரன் ரோல் எடுத்துகிட்டு இருக்கான், அப்போ நம்ம எப்படி பைத்தியக்காரன் ரோலில் வச்சுட்டு நம்ம ஒற்றனா போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை முத்துவை நம்ம போட்டுருவோம்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ முத்துவை விட்டுட்டு நம்ம வந்து சிவகுமாரை தான் போடணும், போட்டோம்னா செம்மையாக இருக்கும், ஏன்னா அவர் நமக்காக ஒர்க் பண்ணுவார், இவங்க யாரும் சிவகுமாரை ஸ்பை ரேஞ்சுக்கு யோசிக்கவும் மாட்டாங்கன்னு சௌந்தர்யாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ் இதைத்தான் முத்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. சௌந்தர்யா செம்ம கிளவர்னு அடிச்சாங்க பாருங்க ஒரு பாயிண்ட்டு. சத்தியமா நான் அரண்டிட்டேன். ஏன்னா ஜாக்லின் இவங்க வந்து பாய்ஸ் அப்படி பார்த்தா முட்டாள்தனமாக ஜாக்லினை தான் போட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க ஜாக்லின் தான் ஒற்றனா இருப்பாங்கன்னு. ஆனால் கேர்ள்ஸ் டீமில் சௌந்தர்யா செம்ம மூலங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க இத்தனை நாள் விளையாண்டதில் இன்றைக்கி தான் சௌந்தர்யாவோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.